உங்கள் நண்பன் சமூக அக்கறை கொண்டு இது போல் வீடியோலாம் போட்டு இருக்கிறேன். ரோட்டில் படுக்கிறவர்கள், ஒயின் ஷாப்பில் குடிச்சு உயிரவர்கள், கோயிலுக்கிட்ட படுத்துனுறவர்கள், கடவாசலில் படுக்கிறவர்கள், இவர்களெல்லாம் எதனால் இது போல் இருக்கிறார்கள் தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கு என்ன தீர்வோ அது எங்களால் முடிஞ்ச உதவியை செய்கிறோம். மேக்சிமம் நிறையா பேர் இது வீடை இழந்துட்டு குடும்பம் இல்லாமல் ரோட்டில் படுகுது, பொண்டாட்டி இல்லாமல் அதனாலே கஷ்டத்தில் குடிக்கிறது. இது போல் கஷ்ட சிரமத்தில் தான் இவர்கள் அந்தந்த இடத்துல கோயில், சர்ச்சு, வாசல் அங்கங்கே படுக்கிறார்கள். இவங்கள பற்றி எல்லாம் விசாரிக்கும் போது ரொம்ப மன உடைச்சல். தேவையில்லாமல் குடும்பத்தில் பிள்ளைங்க பார்க்காதனால, அண்ணன் தம்பி இல்லாமல், அப்பா அம்மா இல்லாமல், இது போல் ஆளுக்கு ஒரு குடி, கஞ்சா, மாத்திரை, ஆன்ஸு ஏதோ ஒரு பழக்கத்தில் அடிக்ட் ஆகிடுறாங்க. அதுலேருந்து வெளியேற்றின்னு வரணும்னு பார்த்து நாங்களும் நல்ல ஒரு விழிப்புணர்ச்சியாக இந்த சேவையை செய்கிறோம். நாங்கள் ஒரு சமூக சேவகர், 4 பேர் நல்லா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் தொடர்ந்து ஒரு 7 வருஷமாக காலையில் நானும் என் குடும்பத்தோட காலை உணவு தினந்தோறும் பசித்தோர் யார் வேணால் வாங்கி சாப்பிட்லான்னு தினந்தோறும் இந்த ஓட்டேரி பிரிக்கின் ரோடு கரோனா தட்டுக்கு எதிரில் கொடுத்துன்னு வந்தோம். இந்த கொரோனா காலத்தில் அதை நிறுத்தினாங்க. அதை தொடர்ந்தும் நாங்கள் ஆள் வச்சு அங்கங்கே ஹாஸ்பிட்டலு, இந்த டிபி ஹாஸ்பிட்டலு எங்கெங்கே எங்களால் முடிஞ்ச உதவி யாருக்கும் தெரியாமல் கொடுக்கணுமோ அதை கொடுத்துன்னு வருகிறோம். இந்த ரோட்டோரத்தில் படுக்கிறவங்க, இந்த இடத்துல குளிக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே காலையில் டிஃபனோ டீயோ எங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறோம். அவங்களுக்கு அறிகுறி சொல்கிறோம், எதனால் குடிக்கிறீங்க, எதனால் இங்கே படுத்துக்கிறீங்க, திரும்பி அவங்கள மனம் திருத்தி அவங்க வீட்டுக்கு போகிறதுக்குள்ள எல்லா வேலையும் நாங்கள் முயற்சி பண்ணுறோம். அவங்கள ஃபாலோ பண்ணுறோம். அவங்கள தொடர்ந்து அவங்களுக்கு உள்ளதை அவங்களுக்கு புரிய வச்சு, தெரிய வச்சு, அவங்களுக்கு எல்லா விஷயத்தையும் பண்ணி நாங்கள் அவங்களுக்கு ஏதோ ஒரு ஊக்கத்தொகை பண்ணி அவங்க வீட்டுக்கு போகிறதுக்குள்ள வேலையை நாங்கள் தொடர்ந்து பண்ணுறோம். எதுக்கு இந்த விழிப்புணர்ச்சி, எதுக்கு இந்த என்னென்னா, சின்ன வயசுலேயே நிறையா பேருங்க குடி, கஞ்சா, மாத்திரை, ஆன்ஸு, பாக்கு இதெல்லாம் உபயோகிக்கிறாங்க. அதை விற்கிறதும் தப்பு, வாங்குறதும் தப்பு, அதை யூஸ் பண்ணுறதும் தப்புன்னு எவ்வளோ சொன்னாலும் திருந்த மாட்டார்கள். அதுக்காக நம்ம குடும்பத்தில் நம்ம அப்பா, அண்ணன், தம்பி, குழந்தைங்க, நம்ம பிள்ளைங்க கெட்டு போயிட்டு நம்ம விட்டுருவோமா? அதுபோல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லோரையும் திருத்த முடியும். கொஞ்சம் கொஞ்சமாக அதை எல்லாருக்கும் மாற்றி இதுபோல் யூடியூபர்கள் தான் ஒரு விழிப்புணர்ச்சியான ஒரு வீடியோவை போட்டு அதெல்லாம் செய்யக்கூடாது, தப்புன்னு சொல்லி மாற்றத்தை எடுத்துன்னு வரணும். அனைவரும் படிக்கணும், அனைவரும் நல்லா இருக்கணும், வேலைக்கு போகணும் அப்படின்னு நம்ம வீடியோ போட்டோமா ஓரளவுக்கு உங்களையும் ரசிக்கிறாங்க, யூடியூபர்களையும் ரசிக்கிறாங்க. மக்கள் நல்லது செஞ்சால் ரசிக்கிறாங்க. அப்போ நீங்கள் தான் இது போல் யூடியூப்பில் இது எது தப்பு ரைட்டுன்னு கொஞ்சம் நீங்கள் ஒரு வீடியோ போட்டிங்கன்னா அது மூலியமாக மக்கள் திருந்தி தவறுகள்லேருந்து திருத்திக்குவாங்க. வர ஜென்ரேஷனில் நல்லா இருப்பாங்க. அவங்கவுங்க கோயில், சர்ச்சு, மசூதின்னு போவாங்க. அது இப்படி போயிட்டாலுமே தேவையில்லாத தவறான பிஸ்னஸோ, தவறான பொருட்களோ, தவறான விஷயமோ செய்ய மாட்டார்கள். அதனால தான் இந்த வீடியோ. என்னை போல் நீங்களும் விழிப்புணர்ச்சியாக வீடியோ போடுங்க. நீங்கள் உங்களுடைய மனசுக்கு என்னென்ன தோணுதோ அதெல்லாம் செஞ்சு போகிறது ஓகே. நடிக்கிறீங்க, ஆடுறீங்க, பாடுறீங்க, எல்லாமே ஓகே. நம்ம சகோதரனுக்காக, நம்ம ஊரும் நல்லா இருக்கணுக்காக நல்ல வீடியோவும் போடுங்க. இதே போல் கருத்தான வீடியோவும் போடுங்க. நன்றி, வணக்கம். முடிஞ்சால் உங்களால் ஒரு 10 பேர் திருந்தி எந்த தவறும் செய்யாமல் இருக்கட்டும். என்னால் இன்றைக்கி 20-25 பேர் குடியை நிறுத்திக்கிறார்கள், தவறான தேவை செய்யாமல் இருக்கிறார்கள். நம்மளும் நல்லா இருப்போம், மற்றவங்களும் நம்மளால் நல்லா இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.